நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கங்க. நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸு, ஸ்பான்சர்ஸு, வியூவர்ஸு, இன்னைக்கு அன்னதானம் கொடுத்தவங்க எல்லாரும் சந்தோஷமா மனமகிழ்ச்சியாக எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட அவங்க குடும்பத்தில் செல்வ செழிப்போட மனமகிழ்ச்சியாக வாழணும், கவலைகள் மறந்து வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. தேவரா என்ன பண்றீங்க இங்க? கையில பரவாயில்ல விடுங்க. என்ன பண்றீங்க இங்க? வீட்டுல யாரும் இல்லையா? வீட்டுல பொண்டாடியில பிடிங்களா மொத்த தாய்க்கிறான். புரியல. பொண்டாட்டில பிடிங்களா மொத்த தாய்க்கிறான். பெத்த தாய்க்கிறா, பெத்த தாய்க்கிறா சாப்பாடு போட மாட்டேன்றா. அப்படியா? யார் சாப்பாடு போட? பெத்த தாய்க்கிறா சாப்பாடு போய் நீ இப்பயே எவ்வளவு இதுவா பேசுறீ? எப்படி அப்புறம் சோற போடுவாங்க உனக்கு? போயிட்டு வா. பாட்டிய மொட்டை அடிக்க சொல்றேன். மொட்டை அடிக்க சொல்றேன். காவடி மொட்டை அடிக்க சொல்றாங்களா? காவடி தூக்கத்துக்கு மொட்டை அடிக்க சொல்றாங்க. அந்த நாள கோவத்துல தலைவர் இப்படிக்கா வந்துட்டீங்க. ஓ, முடி மொட்டை அடிக்கலாம், முடி வந்து இதுவா போயிடும், ஸ்டைலான முடி வந்து இதுவாயிடும். அதானா? சிவா நமக. ஃப்ரெண்டு தான் கிட்ட சிவாய நமக. ஆர்ன் அடிக்கிறது கூட தெரியாம என்ன பண்றது? காட்சியில பேசிக்கிறேன். காதுல ஹெட்போனை மாட்டிக்கின்னு ஆர்ன் அடிக்கிறது கூட தெரியாம ஒரு பெரியவர் உக்காந்துருந்தாரு. 5-6 வாட்டி ஆர்ன் அடிச்சேன். கேக்குதா இல்லையா? நமச்சிவா. என்ன பாட்டு கேட்டுனுக்குற? என்ன பாட்டு கேட்டுனுக்குற? பாட்டு இல்ல, படம் ஓடுது. பதிபக்தி. என்ன படம்? பதிபக்தி. அங்க இல்லங்க அவரு. யாரு இல்லையா? சரி இல்ல. பதிபக்தினா என்னப்பா? பதிபக்தியா? முடிஞ்சிட்டு இன்னொரு சாப்பாடு கொடுத்துரு. இன்னொரு சாப்பாடு கொடுத்துரு. முடியுது. அது முடியலையா? முடிஞ்சிட்டு இப்பதான் முடியுது. நீட்டா வரும். போதுமா? கண்டினியூ பண்ணுங்க. இல்ல முடிஞ்சிட்டு கூப்பிடவே படம் முடிஞ்சிருச்சு. அது பழைய படம். பதிபக்தி யார் நடிச்சது? சிவாஜி கணேசன் மிலிட்ரியிலேருந்து பொட்டி கொடுத்தாரு போனேன் ஜெமினி கணேசன் கிட்ட. ஆமா, என்கிட்ட கொடுக்கலையா? உங்ககிட்ட இல்லைங்க. அவங்க வீட்டில் சேர்க்க சொல்லி 2 பேரும் இராணுவத்துலேருந்து வீட்டுக்கு திரும்பும்போது இவனுக்கு மட்டும் கேன்சல் ஆகி மறுபடியும் கேம்புக்கு திரும்பிட்டு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த பொட்டியை இந்த விலாசத்தில் சேர்த்துருன்னு ஜெமினி கணேசன் கிட்ட கொடுத்துரு அனுப்புவார் சிவாஜி கணேசன். இவன் ஊரை வந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து டிக்கெட் எடுக்கல அவன் கொடுத்த அட்ரஸுக்கே வந்துடும். அதுலேருந்து கதை. அதுலேருந்து கதை. கட்சியில் அவன் கட்டிக்க வேண்டிய பொண்ணையே சாவித்திரியே இவனே கட்டிக்கிறான். ஓஹோ. அப்போதான் கட்சியில் வந்து நான் உன்கிட்ட பொட்டியை கொடுத்தேன், இல்லை என் குடும்பத்தையே கழிச்சியே இப்படி போனி அப்படின்னு. இப்போ தான் அவன் அப்பங்காரன் வந்து உண்மையை சொல்லி அப்புறம் கதை முடிஞ்சிச்சா? சரி, நல்லா இருக்குது கதை. ஒன்லைனு நான் பாட்டிமா. ஓம் நம சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. போயிட்டு வந்துட்டீங்களா? மறுபடியும் போறீங்களா? போயிட்டு வாங்க. சந்தோஷம். கரண்ட் இல்லையா? ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஒரு வேணாமா? போயிட்டு வாங்க பாட்டிமா. நமச்சிவாய பாட்டிமா. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க. வாழ்வாங்கு வாழணும், சந்தோஷமாக வாழணும், மன நிம்மதியாக வாழணும். சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க. 2
சிவசிவாய அருணாச்சல சிவாய நம. வணக்கம் தளபதியாரே. எங்க ரொம்ப நாளா ஆளை காணோம்? எங்க போயிருந்தீங்க? ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பல்லாண்டு வாழணும், பல்லாண்டு வாழணும். டான்ஸ் அங்கே இரு, அங்கே இரு, அங்கே இரு, அங்கே இரு, அங்கே இரு டான்ஸ். கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாயோ, உமக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வணக்கம். ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ண அடியார்களுக்கு அரோகரா. வேற வேற ஒன்றும் இல்லை சார். நல்லா இல்லை. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் போய் தான் சாப்பிடணும். இது ஒரு அம்மா கிட்ட மாட்டி நம்ம எடுக்க முடியல. மண்ணூரில் போகிறது கூட என்னை எடுத்து விட்டுதுமா? சரி, எடுத்து விட்டுறேன். சரவண பொய்கையில் நீராடி இது எனது எங்கே அல்வாய். ஓ சரவண பொய்கையில் நீராடி உன்னை தந்தருள் என்பேன் முருகனிடம் அப்படின்னு வரும். சரி சரி, பாய் பாய் பாய். சிவாய நமக. நமச்சிவாய. தாத்தா இது சேலத்து மாம்பழம். சேலத்து மாம்பழமா? சேலத்து மாம்பழம். இன்னைக்கு சாப்பிட்டா 2-3 நாள் அப்படி இருந்தாலும். அப்படியா? இன்னைக்கே சாப்பிடணுமா? அந்த வாசனையே மாம்பழம் வாசனை தான். சரி தாத்தா. மல்கோவா மாம்பழமா? சரி. சேலத்து மாம்பழம், மல்கோவா மாம்பழம் அப்படின்னு ஸ்கூலில் சொல்லுவாங்க. பாட்டு ரைம்ஸு. சரி சரி, மாம்பழம் மாம்பழம். நமச்சிவாயம் சாமி, நமச்சிவாயம். கிளம்பலான்னு பார்த்தேன். இந்த கீரை இருக்கிற அன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த பில்லுலாம் கீரையில வந்து பில்லுலாம் இருக்குல்ல, அந்த பில்லோட போட்டுலாம் அரைக்கூடாது. அந்த பில்லு எடுப்பாங்க. அந்த பில்லு எடுக்கிறதுக்கே 1.5-2 மணி நேரம் ஆயிடுது. கிட்டத்தட்ட இவ்வளோ பேருக்கும் நாங்கள் கீரை செஞ்சோன்னா எவ்வளோ கீரைகள் கிட்டத்தட்ட ஒரு 70-80 கட்டு வாங்கணும். அந்த பில்லு எடுக்கிறதுக்கு வந்து நேரம் ஆகும் கண்டிப்பாக. கீரை காரக்குழம்பு அன்னைக்கு கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் லேட் ஆகும்னா தேங்காய் அரைக்கணும். தேங்காய் அரைக்கணும், வெங்காயம் எல்லாமே, சின்ன வெங்காயம், அது எல்லா மசாலாவும் அரைச்சி போடணும். ஸோ அதனால நம்ம உணவும் டேஸ்டா வரணும், எல்லாமே இதுவா வரணும்ல. வாங்க. அதனால ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் லேட் ஆகும். இவ்வளோ பேருக்கு செஞ்சு, இவ்வளோ பேருக்கும் அந்த அவ்வளோ ஐட்டத்தை செஞ்சு இவ்வளோ திருத்தி பேக் பண்ணணும். என்னன்னா செய்யறதுக்கு ஒரு நேரம், பேக் பண்றதுக்கு ஒரு நேரம். ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய. 2 ஓம் நம சிவாய. 2 சிவாய நம. ஓம் நம சிவாய. கீரை 1. கீரை அங்க கீரை, அப்புறம் இங்க கீரை. நான் உன்னை என்ன கேட்டேன், நீ சாப்பிட்றேன்னா கேட்டேன். நீயே போதும் பொழுகுது. ஒரு நாளைக்கு அங்க கீரை, இன்னைக்கு இங்க கீரை. நேற்று ஞாயிற்றுக்கிழமை லீவ். சரி, அதுவும் கீரை தான். என்னது? நமச்சிவாய நமக. எத்தனை சாப்பாடு?
தம்பி எனக்கு 2 சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 2 அடிச்சு விட்டுறீங்க 2 டப்பா சாப்பாடு தாத்தா எத்தனை நான் உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்லிக்கிறேன் இங்கே எச்சில் துப்பாத நோய் பரவும் அப்படின்னு அது எதனா மண்ணு போட்டு துப்பணும் சிவாய நமக்கு எத்தனை 2 போயிட்டு வாங்க சிவாய நமக்கு போயிட்டு வாங்க ஐயா போயிட்டு தாத்தா போயிட்டுமா ஓம் நமச்சிவாய எதிரி தாத்தா வாங்க 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 சிவாய நமக்கு வாங்கி கொடு குடுறா வாங்கிக்கடா வாங்கிக்கடா குடுறா குடுறா அப்படியே செட்டு குடுறானு ரசமா கீரை சாப்பாடு ஆனால் ஒரு தாத்தா புஷ் நான் ஒரு புஷ்ஷாகிறாரு திருவண்ணாமலையா திருவண்ணாமலை எங்க தாமரக்கோள் தாண்டா வீடு யார் இட்டு வந்து விட்டு போனதா புள்ளக்காரன் வந்தான் வீட்டுக்கு விட்டான் எதில் இட்டு வந்து விட்டாங்க எங்க விட்டு விட்டாரு குச்சின் திட்ட வேண்டியதானே கேட்டாங்க கேள்வி பேரியா எதுக்குடா அந்த மாதிரி இல்ல நம்மளுக்கு நம்ம ஊர் தான் பொண்ணு கட்டி வைக்கிறாரு உங்க பையனுக்கு அந்த ரைஸ் மில் இல்ல அங்க போற வைக்கிறா 2 பேரா பொண்ணு புள்ள 2 பேர் இட்டு வந்து விட்டு போட்டாங்களா பெத்த பிள்ளைங்க பொண்ணுலாம் யாரும் இல்லை ஒரு சாய் சாப்பிடலாம் வச்சுருந்தாங்க என்ன தாத்தா எக்ஸ்ட்ரா இல்லை தாத்தா எக்ஸ்ட்ரா இல்லை தாத்தா கே போட்டுறாதீங்க தாத்தா 3 4 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது 2 ஒண்ணானே இந்த மாதிரி இட்டுன்னு வந்து விட்டு போறாங்களே நியாயமா அதெல்லாம் நேரம் அவனுக்கு எனக்கு சரியான சண்டை எதனா ஒரு ஆசிரமத்திலேயாவது சேர்த்து மாசம் 5000 10,000 கட்டுறது கூட தெம்பிள் என்ன அப்புறம் எங்கன்னா பாரு முட்டல பெத்த புள்ள வந்து வரட்டும் வந்தா சொல்லு நாளைக்கு நீ ஏன்டா என் அப்பனை இட்டு போய் விட்டா நான் கொஞ்ச நேரத்துக்கு எங்க அப்பா பிறகா விட்டு போனேன் அப்படின்னு எனக்கு சண்டை போட்டானா என்ன பண்றது யார் இட்டுன்னு வர அவன் புள்ளிய எத்தனா 2 ஓம் நமச்சிவாய 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 ஒருன்னு டெய்லியும் வந்து இவ்வளோ சொல்லி இவ்வளோ இது பண்ணாதான் இந்த கரெக்டுக்கே வர்றீங்க இந்த நூல் இவ்வளோ தேவையில்லையா போட்டு அது இவங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்க இந்த நூலாலே ஒன் டே புட் சர்வீஸை காலி பண்ணுறவங்க உங்களுக்கு இருக்கிற நூல் வாரத்தில் 4 நூல் ஒன்று வாங்குறாங்க இன்னும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா அதை கட்டிங்கிறாங்க அது பாரு 2 கிலோமீட்டர் கட்டுறாங்க ஏன் ஹோட்டல்ல உடனே கட்டி கொடுத்துறாங்க ஏன் எத்தனை போயிடும் 500 நாங்கள் ஒன்றா ட்ரைவர் போட்டு நல்லா சாதம் நல்லா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இப்போ விளக்கம் சுற்றுறோம் இப்போ விளக்கம் சொல்லிட்டாரா ரிஷிகேஷ் எங்கே போயிருந்தீங்க ஆளை காணோம் ரொம்ப நாளா ரிஷிகேஷில் தான் இருந்தீங்களா 2 சிவா 2 சிவாய நமக எத்தனை குழம்பு பண்ணிட்டேன் பையனை அனுப்பிச்சிங்களா ஊருக்கு இல்லை நாளைக்கு அனுப்பிச்சி விடுங்க ஐயா பிள்ளைங்க எதிர்காலம் இந்த ஹாஸ்டல் இதுலேயே சேர்த்துருங்க அந்த வேலை சொல்லி ஒண்ணுமா எனக்கு தெரிஞ்சவங்க தான் இதில் இருக்கிற ஓனர் முதல் கொண்டு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் நாளைக்கு கேட்க போகிறேன் வெயிட்டிங் பண்ணாதீங்க எல்லாம் கொடுத்த போக மீன்ஸ்னா கொடுக்கலான்னு பார்த்தேன் காலி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது கார்லாம் தட்டி பார்க்குறது ஒடுக்க ஆயிடுச்சு ஒடுக்க ஆயிடுச்சு பார் ஒடுக்க ஆயிடுச்சு பார் ஏற்கனவே தான் ஒடுக்கா எப்படி ஒடுக்காகும் ஏற்கனவே அது பார் பூரா ஒடுக்கு பண்ணிட்ட பார் சுற்றியை தட்டி தரு அதான் பண்ணிக்கிறேன் எப்படின்னா ஒடுக்காவதானே பஸ் அந்த மாதிரி தான் அப்படி ஒடுக்கு பண்ணிட்டு வந்தியா அதனால கண்டக்டர் வெளியே விட்டு எடுத்துட்டாங்களா டம்மு 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 தட்டினே இருப்ப போல பஸ்ஸில் டிவிஎஸ் ஒடுக்கு பண்ணுங்கிற பார்த்து சாப்பாடு போலாம் நீங்க தடிக்க வாங்க ட்ரே சரியா உட்காரல எப்போ போனீங்க
உண்மையிலே இப்போ கூட போய் தான் வர்றேன். இப்போ கிடையாது, நான் கேட்குற உங்கள் பேர் என்ன? பூங்காவனம். இருங்க, டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? அஜித்தை போட்டால் மட்டும் அந்த கண்ணாடியில் போட்டு வச்சுக்குது அவர் கடையில். ஐயா, நான் உங்களுக்கு சொல்கிறது கேட்கறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆளே இல்லை. எத்தனை நாளாக போனீங்க? நான் 2-3 நாள் போயிட்டு வந்தேன். 3 நாளாக ஆள் இல்லை. ஆனால் உங்கள் பின்னாடி போனவங்க எல்லாரும் கண்ணாடி வாங்கி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 70 பேர்கிட்ட. 3 நாளாக அவர் ஆள் இல்லை, உங்ககிட்ட போனவங்க எல்லாம் கண்ணாடி வாங்கி வந்துட்டாங்க. ஃபோன் பண்ணுறேன். நான் 10 மணிக்கு மேலே தான் போனேன். அது நீ எத்தனை மணிக்கு மேலே போனாலும் ஓகே நைனா. அப்போ போய் மற்றவங்களாம் கண்ணாடி வாங்கி வந்துக்கிறாங்களே, கிட்டத்தட்ட 70 பேருக்கு ஏதோ ஒரு பில் அனுப்பிச்சிக்கிறேன். 70 பேர் கண்ணாடி குத்துக்கிறேன். அப்போ அவர் கடையில் ஆள் இல்லாமல் எப்படி மற்றவங்க கண்ணாடி வாங்கி வருவாங்க? தெரியல சார். தெரியல. இதை லைன் போடுறேன். எத்தனாம் தேதியிலேருந்து ஆள் இல்லை? 3 நாளா? இந்த பில்லு கொடுத்தாரு இல்லை, அதுக்கப்புறம் 2 நாள் விட்டு 3 நாள். சரி, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இருங்க, அவர் எங்கே போனார் நம்ம கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா, பூங்காவனம்னு ஐயா ஒருத்தர் 65 வயசு. நம்ம இந்த கையெழுத்து போட்டு கொடுத்ததுலேருந்து 3 நாளாக தொடர்ந்து நம்ம கடைக்கு வந்தாராம். கடையில் ஆளே இல்லைங்களா? நீங்கள் அஜித் படம் போட்டால் மட்டும் கடையில் போட்டு வச்சுக்கிதான். 3 நாளா இல்ல நான் இப்ப கேட்கலைங்க சார். நம்ம கேம்ப் போட்டோமே, கேம்ப் போட்டு அடுத்த 3ஆவது நாளே வந்தாருங்களாமே. 3 நாளா தொடர்ந்து கடையில ஆளே இல்லைங்களா? இருக்க மாட்டாருங்க. பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பாரு. ஆள் இல்லைன்னு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்துருந்தா நான் வந்துட்டு இருக்க போறேன். சரி, நீங்க 5 நிமிஷம் உட்காரலீங்களா? நான் கடையை சாத்திட்டு எங்க போக போறேன்? எனக்கு பொழப்பே தானேங்க. பாத்துக்குங்க, கடை சாத்தி விட்டுட்டு நான் எங்க போக போறேன்? என் பொழப்பே கடை தாங்க. நான் வந்துட்டேன் தெரியல. சரி, நம்ம அதுதான் இப்போ டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன் நான். சரிண்ணா. சரிங்க, ஓகே. ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 10 மணிக்கு போய் 11 மணிக்கு தான் போகிறது. இல்லை, ஷார்ப்பாக 10 மணிக்கு தான் போயிருப்பார். கரெக்டாக 10 மணிக்கு தான் போனீங்களா? கரெக்டாக 10 மணிக்கு தான் போகிறோம். ஆஃபீஸ் வேலை ஷார்ப்பாக இருக்கிறார் ஐயா. இப்போ கொஞ்ச நாளாக சாமியாருங்க ரொம்ப அதிகம். ஆமாம், பேப்பரில் வந்துட்டோம்மா. இப்போ கொஞ்ச நாளாக நிறைய சாமியாருங்க அதிகம். என்ன பேப்பரில் வந்துட்டீங்க? என்ன வந்துக்கிறீங்க? திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சாதுக்கள் போர்வையில் பணம் வசூலில் ஈடுபடுவது நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, நம்ம முதல் ருத்ராட்ச கோட்டை கடை போகும்போது அச்சின் அந்த மாரிலாம் நிறைய பண்ணுறாங்க. அப்படியே காசு தர்மம் இல்லைன்ட்டு போனால் அப்படியே பின்னாடியே போகிறது, தர்மம் கொடுங்கன்றது. சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு காசு கொடுத்துட்டு போன்றது, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதனால தான் நான் சாப்பாடு கூட குடிச்சிட்டு வந்தானா கொடுக்குறது கிடையாது. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஏதோ குடிச்சிட்டு வந்தார் பசின்னு கேட்குறாரு கொடுத்துட்டு போக வேண்டியதானேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களை நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணாதான் அவங்க எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் ஆவாங்க. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஒரு நாளுக்கு திருவண்ணாமலைக்கு வந்துட்டு போயிடுறாங்க. ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு கும்பல் வந்தாங்க. ஒரு நாள் குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தார். நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்களும் வந்து என்னங்க அவங்களுக்கு கொடுங்களாங்க, குடிச்சிட்டு இருந்தால் பரவாயில்ல, என்னங்க கொடுங்களாங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு போயிடுவீங்க. 24 மணி நேரமும் கிரிவல பாதையில் குடிச்சிட்டு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அதனால் அதை நான் அந்த மாதிரி குடிச்சு உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க நான் சொன்னதுக்காக என் மேலே கோச்சிக்கினாங்க. நீங்கள் என்ன குடிச்சிட்டு வந்தவங்க இப்படி தனித்தனியாக பார்க்குறீங்க அப்படின்னு. இங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். இங்கே குடிச்சிட்டு ஒன்றும் இல்லை, கிரிவல பாதையில் நடக்க முடியல சில பேரால். அந்த மாதிரி அந்தாண்ட சில இடத்துலலாம் சொல்கிறேன், காசு கொடுக்குறியா இல்லையா அப்படின்லாம் வந்து மிரட்டிருக்காங்க. இந்த நேற்று கூட ஒரு இஷ்யூ சொல்லலாமா, குடிச்சிட்டு அந்த பாட்டி சொல்லிச்சேன், குடிச்சிட்டு போகிற வரவங்க எல்லாம் சண்டை காசு கொடுக்காம போகிறது இந்த மாதிரிலாம். அதனால தான் குடிக்கிறவங்க இந்த போதை சம்மந்தமாக இருக்கிறவங்கலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு கொடுத்தத கட் பண்ணேன்னா இன்னும் நிறைய ஆசிரமங்களில் குடிக்கிறவங்கள சேர்க்க மாட்டாங்க. குடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான் அடுத்தது, நான் நம்ம குடிச்சோன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, யாருமே சாப்பாடு போட மாட்டாங்க, தேவையில்ல நம்ம குடிக்க தேவையில்ல அப்படின்னு. நம்ம அப்படியே மீறி குடிக்கிறான்னா அவனுக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணுவார். இப்போ பேப்பரில் எப்படி போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா? திருவண்ணாமலையில் சாதுக்கள் போர்வையில் வசூலில். ஆனால் 1000 சாமியாரில் ஒரு 500 சாமியார் நல்லவங்களா இருக்கலாம், மீதி 250 சாமியார் பாதி நல்லவங்களா இருக்கலாம். மீதி 250 பேரும் அவங்க
எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்கும். எல்லா இடத்துலையும் நல்லதும் இருக்கும், எல்லா இடத்துலையும் கெட்டதும் இருக்கும். சுத்தமாக ஃபில்டர் பண்ணி கலந்து வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்கும், மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும். அதனால தான் நான் பல வாட்டி இது கிட்டத்தட்ட 3 வருஷமா 4 வருஷமா பார்த்துங்கிறியா குடிச்சவங்க நீங்கன்னா கொடுத்துக்கிறேன். அந்த பையன் கூடங்கிறானே ஃபுல் போதையில் வந்து நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்டா சொன்னேன். என்ன என்கிட்ட வந்து நீ கொடுக்க மாட்டியா, இங்கே இருக்கிற அப்படி இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நீ கொடுக்காம, இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் குடிச்சவங்கிறான், எல்லாராலையும் நீ குடிக்க அப்படின்னு கணக்கு பண்ணா உன்னால இங்கே சாப்பாடே கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னா. இன்னைக்கு நான் இன்னி வரைக்கும் குடிச்சவங்களுக்கு கண்ட்ரோல் அதை பண்ண வச்சுதான் இன்னி வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் போயினுக்கிறேன். குடிச்சியா ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லுவாரு, சாப்பிட்டுனா போயிரு. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நீங்க எப்படி அண்ணாமலையார வழிபடுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் வழிபடுறேன். ருத்ராட்ச காவி போட்ட உடனே டக்குன்னு சிவபெருமான் ஆயிட முடியாது. நீங்க எப்படியோ நானும் அப்படித்தான். வாங்க ஐயா, வாங்க ஐயா. பேப்பர்ல பெருமையா போட்டிருந்தாங்களாம் சாமியார்களை பத்தி. அப்படியா? ஆமா. என்ன செய்யறது, அதுல 1-2 இருக்குல்ல. எல்லாரும் பத்தி பெருமையா போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதனால கொஞ்சம் விவரிச்சுட்டு வந்தேன். அப்படியா? இன்னும் பெருசா வருமா? இது இன்னும் எதிர்பார்க்கணுமா? பண்றவெல்லாம் இருக்காது. அழகில சொல்றத விட ரிலேஸ்ல பாடுவாங்க. காவி வெட்டி நிறுத்தினாங்கன்னா சரியா போயிடும் எல்லாம். இந்த காவியும் ருத்ராட்சத்தையும் அணிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள அப்படியே சிவபெருமானே இறங்கின மாதிரி சில பேர் போடுறாங்க. நான் தான்டா சிவபெருமான்னு நேர்றாங்க. திருவாசம் மாடலும் பார்ப்போம். அதான் சொல்றேன். அந்த மாதிரி பேப்பர்ல போடுற அளவுக்கு பண்ணலாமா? போற வர பக்தர்களை குடிச்சிட்டு வந்து சண்டை காசு கேட்டு அமக்கலம் பண்ணலாமா? தப்பு இல்ல. எல்லா சாமியார்களுக்கும் அவ பேர். அது என்ன சாமி செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும் அவங்கள? எனக்கு உங்களால எவ்வளவு போராடி முடிஞ்சதா? எவ்வளவு போராடின்னு தான் இப்ப வரைக்கும் இருக்கிறேன். அப்புறம் சொல்றீங்க அக்கா நல்லா இருக்கிறீங்களா? சரியா தெரியுற மாதிரி போஸ்ட் கொடுக்க வேண்டியதானே? எத்தனை சாமி? 2 ஒன்று போதும். நம்ம எவ்வளவோ சொல்லிட்டோம். இங்க ஓப்பனா சொல்லப்போனா நான் ஏன் கேட்கறேன்னா, நான் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவன்றதால கேட்கறேன். ஏன்னா என் ஊர் பேடு தான் கெடுது. இப்ப இங்க இருக்கிற சாமியாருங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தவங்க. திருவண்ணாமலை சாமியார்கள் அட்டகாசம் அப்படிதான் சொல்லுவான். நான் அதனால தான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு குடிச்சிட்டு இன்னைக்கு நாளைக்கு ராமேஸ்வரம் போயிடுவீங்க, நாளைக்கு காசிக்கு போயிடுவீங்க, அங்க போயிடுவீங்க, இங்க போயிடுவீங்க. இந்த ஊர் பேர் கெடுது இல்ல. இந்த ஊருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல ஐயா. ஐயா என்ன ஐயா? உண்மைதான். இது நீங்க ஐயா 2 வெளியூர்லாம் போயிட்டா சில ஊர்லலாம் எங்க இருந்துங்க வந்திருக்கீங்க, என்ன ஊருங்கன்னு கேட்டா திருவண்ணாமலைன்னா உண்மையே சொல்றேன் அப்படியே கையை தொட்டு கும்பிடுறாங்க. உண்மையாலுமேங்க சில ஊர்ல இருக்கிறாங்க, சில ஊர்ல உண்மையாலுமே இருக்கிறாங்க. நான் திருவண்ணாமலையிலிருந்து வரேங்கன்னு சொன்னா ஏதோ கோயிலுக்கோ ஏதோ போனபோது நம்ம கையை தொட்டு கும்பிடுறாங்க. திருவண்ணாமலை ஆளுங்களா? எங்களுக்கு அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரி என்னடா அது, நம்ம போய் அந்த அளவுக்கு அண்ணாமலையாருடைய மேல அந்த அளவுக்கு யார் மேல பக்தினா அண்ணாமலையார் மேல பக்தி. நம்ம கையை தொட்டு கும்பிடுற அளவுக்கு அண்ணாமலையார் மேல பக்தி. அப்ப அந்த அண்ணாமலை ஊர்லயே இருந்துட்டு நம்மளை நம்பி இந்த ஊருக்கு அதே ஆளுங்க நம்ம ஊருக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. கையை தொட்டு கும்பிடுறவங்க அதே ஆளுங்க கிரிவலம் வராங்க. அந்த மாதிரி வரவங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கிறவங்கள பார்த்தா நாளைக்கு இந்த ஊர் மேல மதிப்பு வருமா? ஐயா இது சாமியார்களுக்கு கொண்டு போறது புரியுதுங்களா? போயிட்டு வாங்க. அதுக்கு வருமா? கையை தொட்டு கும்பிட்டவங்க கிரிவலம் வராங்க, திருவண்ணாமலை போய் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு கிரிவலம் வராங்க. அப்படி கிரிவலம் வரும்போது அன்னைக்கு இந்த மாதிரி குடிச்சிட்டு யாரும் அவங்கள ரகலை பண்ணா நாளைக்கு திருவண்ணாமலை மதிப்பாங்களா? சாமியாரை விட்டுருங்க, அந்த சாமியாரை மறந்துடுவாங்க. திருவண்ணாமலை இந்த ஊரையே மதிக்க மாட்டாங்க. ஆமா, இந்த ஊரை பேர சொன்னாவே யாருமே இந்த ஊரை பேரையா வளர்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க. சீக்கிரம் நமச்சிவாய நமக்கு. இந்த தாத்தா என்ன சீப்பை பாக்கெட்ல வச்சுக்கிற? என்ன விஷயம்? நெல்லாம் பார்த்துக்கிறேன் நல்லா. அது எத்தனை சாமியெல்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குலாம் அனுப்பி விட்டுக்கிறீங்க பார்த்துக்கிறேன். சாப்பிடுங்க. நமச்சிவாய சாப்பிடுங்க. பக்கெட்டு வேணும், அது ஒரு பக்கெட்டு வேணும், அந்த அளவுக்கு ஒரு பக்கெட்டு வேணும். சரி நான் எடுத்துன்னு சொல்கிறேன், வீட்டில் பழைய பக்கெட்டு என்ன எடுத்துன்னு சொல்கிறேன். சரிங்களா? இவ்வளோ வேறு சரி சரிங்க. என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?
நான் எடுத்த இங்கதான் இந்த 10 வருஷமா ம் 4 வருஷம் கை அடிபட்டு ம் போய் கும்பிட்டு பகவான் கும்பிடுறாங்க. கை அடிபட்டு ஷோல்டர் ஆப்ரேஷன் இப்போதான் 4 வருஷமா வீட்டில் இருந்துட்டு இப்போதான் வந்து 1 வாரம் ஆகுது. ஓம் நமச்சிவாய நமக. கிருத்திகா நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இந்த ஐயா வா தாத்தா, வா தாத்தா. யார் அவர் ஐயா? எந்த கொய்யாவா இருந்தாலும் இங்க வரட்டும். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. என் முன்னாடி கட்டை எதுவும் தேடின்னு வந்தா ஆள் இல்லை. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற நீ எப்படி வாழ்த்துறது? இப்படியா வாழ்த்துவ? என்ன போட்டு கொலை பண்ணிக்கிறியா? 3 பேருக்கு வாய்த்தி ஆஃப் பண்ணுவா. அவர் 3 பேருக்கு வாய்த்தினாலும் பரவாயில்லன்றாரு பேர் அவரு. நீ 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசத்தால அவர் பெசலாகிறாரா? அவர் எது கேட்டாலும் கொடுக்குற. உன்னையும் அங்க ஒரு பெருசுக்குது பேர். உங்க 2 பேரையும் கரெக்டா சொல்றாங்க. நம்ம ஆளுங்க தான் பாக்குறாங்களே போன்ல. நீங்க நம்ம பேசுறது போறது வரது எல்லாமே அப் டு டேட் அப்டேட் ஆயிடும். புரியுதா? சரி, இன்னொரு சாப்பாடு வாங்கிக்கிறியா? ஏன் வணக்கம் வணக்கம். இங்கே எல்லாருமே ஒன்று மோரா சாம்பாரா? மோர் குடிக்கவா? இப்பதான் அவருக்கு வந்து சொன்னேன். உங்ககிட்ட மறுபடியும் சொல்லணுமா? 2 சாப்பாடு 2 தான் தரேன். கொஞ்சம் முன்னாடி வரலாம். ரொம்ப லேட்டாக ஐயா, இன்னைக்கு ரொம்ப கூட்டம். அதாவது சிங்கிளா சாப்பாடு சாப்பிட்டவங்களே அந்த ஆசிரமத்தில் இந்த ஆசிரமம் சாப்பிட்டு லைனா நிக்கிறாங்க. சிங்கிளா அப்படியே கார் எடுத்துன்னு வரேன், டக்குன்னு வழியில நின்று சாப்பாடு கொடுங்கன்றாங்க. அப்படியே சின்ன பசங்களாம் வருது சாப்பாடு கொடுன்றாங்க. நம்ம எவ்வளவுதான் நம்ம ஃபாஸ்டா வந்தாலும் வழியில நிக்கிறாங்க. கூட்டம் நிறைய. இப்ப முதல்ல விட இப்ப பாருங்க, இப்ப அந்த பக்கம் பாருங்க எவ்வளவு சாமியாருங்க அதிகம். தூங்கிட்டேன்றாங்க. தூங்கிட்ட சாமி நீங்க போயிட்டீங்க. அப்படியே கை காட்டுறாங்க, நின்று கத்துறாங்க. வண்டி பின்னாடி போன பிறகு ஓய் அப்படின்னு கத்தி நிறுத்த வைக்கிறாங்க. நிறைய சாமியாருங்க. யாரு ரொம்ப போறது? 1 2 என்னது ஊருகாவா? ஊருகா பூண்டு ஊருகா கொடுப்பா. இப்ப இந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுதா? ஒரு 5 பேர் 10 பேருக்கு 10 நிமிஷம் ஆகுதா? ஒரு 50 பேர் வந்தா எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும் 50 பேர் வந்தா? அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 3 இடத்துல 50 பேர் சாமியாருங்க. ஒண்ணே போயிட்டு வரட்டுமா? போயிட்டு இறக்கிறதுக்கு புருஸ்லி. ஓம் நமச்சிவாய நமக. பக்கத்துல யார்கிட்ட சொல்லிட்டு பாடுன்னா புருஸ்லி இல்ல தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல யார்கிட்ட சொல்லிட்டு பாடு. பாக்கிறதுக்கு எங்களையோ கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல. ஆஹா, அப்படி அதுக்கு சொல்லல நானு. நீ பட்டு இருந்ததை நானே போட்டோ எடுத்து அனுப்புறேன். எப்படி இருக்குதுன்னு பாரு. ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்து நோண்டமோ வழியிலே கை காமிக்கிறாங்க. மறுபடியும் வழியிலே காமிக்கிறாங்க. டவுன் பஸ் அது இந்த பஸ்ஸா பிரைவேட் பஸ்ஸா நின்று ஒரு இடத்துல இந்த தாத்தா அப்படிதான் நில்லு அப்படியே கொடு அப்படின்றாரு. இதை வேற கவனிக்கவே இல்லையா இன்னைக்கு நானு? சிம்பா ஏய் ஏய் என்ன இது வெரி குர்ரா. வாங்கிக்க தாத்தா குர்ரா டே. இந்தா வா வாங்க. வணக்கம் ஐயா. சிம்பா வா டேய் சிம்பா வா. இந்தாடா ஹாஸ்பிட்டல் போனீங்களா?
குடுறா 2 குடுறா. சாப்பிட்டவங்களாம் ஒன்று ஐயா, சாப்பிட்டவங்க ஒன்று வாங்கிக்கிங்க, வீண் பண்ணாதீங்க. இதோ வருது பின்னாடியே சாம்பார் சாதம். அது வேணாம், தான் அங்கே வராங்க. இது வேணான்ட்டு வராங்களே, போகிறவங்க போகிறாங்க. இன்னைக்கு எத்தனை தாத்தா? 2 தான். இன்னைக்கு அந்த பக்கம்லாம் நிறைய சாமியாருங்க, அளவு கடந்த சாமியாருங்க. இல்லை ஐயா, சாப்பிட்டு வந்தீங்களா? எங்கண்ணா சாமி ஊருவா வச்சுருங்க. நீங்கள் வருது ஈசானிலிங்கத்துக்கு வருவீங்க. ஈசான்லிங்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குபேர்லிங்கம், ஆயிலிங்கம் அப்படி வரும். ஈசான்லிங்கத்தில் இல்லை, ஒரு நேரம் ஈசான்லிங்கம் தான் நிற்க மாட்டோம். ஆனால் பொதுமக்கள் நிறைய பேர் வந்துடுறாங்க ஈசான்லிங்கத்தாண்ட. அந்த இடத்துல தான் இது பண்ணுற கூடுறது, அங்கே வியாபாரம் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஸ்டார்டிங்லேயே அங்கே சாப்பாடு நம்ம கொடுத்துட்டா நம்ம கணக்கு எடுத்துன்னு வர முடியாது. ஓம் நம சிவாய. 2 நமச்சிவாய நம. சாப்பாடு வரலன்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா அன்னதானம் வரத்தை பொறுத்து தான் நான் எடுத்துன்னு வர முடியும். அன்னதானம் வரலன்னா நான் எவ்வளவு பேருக்கு எடுத்துன்னு வர முடியும் சொல்லுங்க? கொடுங்க. வந்தா எடுத்துன்னு. சில பேர் ஏன் வரல, டெய்லி நிறுத்தல, ஆட்டோல வந்தாங்கன்னா ஒரு சாப்பாடு கொடுத்தாருன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ பேரை மீறி 200 பேருக்கு எடுத்துட்டு வரணும். அவ்வளோ பேரை மீறி எடுத்துட்டு வரணும். ஒரு சாப்பாடு கொடுத்தாருன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அன்னதானம் இருக்கிற அன்னைக்கு நான் கொடுக்குறேன்ல, சேர்த்தே கூட கொடுக்குறேன்ல, அதனால சொல்றேன் நான். கொஞ்சம் நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இருந்துச்சுன்னா நான் வீட்டில் உட்காந்து இருக்க மாட்டேன்ல, சும்மா இருப்பேனா? அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு, எல்லாம் என்ன சண்டை போடுறாங்கப்பா அப்படி இப்படின்றாரு. நான் அதான் எதிரிலே சொல்றேன். நான் புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் நீங்களும் புரிஞ்சுக்கங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி, சில பேர் வாங்கி எல்லாரும் வாங்கிட்டு தான் போயிடுவாங்க. ஒரு சில பேர் வீம்பா கேட்பாங்க. இல்லை, அவர் 200 பேருக்கு தான் எடுத்துன்னு வராரு. சரி, ஒரு சாப்பாடு வாங்கிங்கன்னு சொல்லும் போது சில பேர் சண்டை போடுறாங்களே, ஏன் ஒன்று தான் கொடுக்குறேன்றேன். எனக்கு காலிலேருந்து சாப்பிடலாம், நைட்டு சாப்பிடலான்றாங்க சில பேர். மோர் 1 குறாடே. ஒன்று 2ங்களா? சிம்பா பாய். மோரி ரசமா மோரா? கீரை குழம்பு. கீரையா? அப்போ கீரை குத்துறையா ஐயா? கீரை குத்துறையா? தண்ணி மட்டும் 2 குத்துறையா? தண்ணி 1 குத்துறையா? போதும். நீ 10 வருஷமா வச்சுக்கிறேன். கீரை கார குழம்பு இந்த 2 விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா லேட் ஆகும். ஏன்னா கீரை கார குழம்பு இந்த 2 பொருள் செய்யற அன்னைக்கு கண்டிப்பா லேட் ஆகும். ஏன்னா கீரையில வந்து மண்புழு இருக்கும், இது இருக்கும், பில்லுங்க இருக்கும். அதெல்லாம் தனித்தனியா எடுத்துதான் நம்ம கீரையை வந்து ஆய முடியும். இவ்வளோ கீரை இருக்கும், அவ்வளோ கீரையும் வந்து 10 பேர் உட்காந்து ஆஞ்சி தான் தனித்தனியா எடுத்து தான் ஆஞ்சி போடுவாங்க. அப்போ உனக்கு தெரியும்ல, 10 நிமிஷம் லேட்டு நீ இன்னைக்கு. அந்த 10 நிமிஷம் லேட்டுன்னு சொன்னீங்களா, அந்த 10 நிமிஷத்துக்கு நான் இந்த விளக்கத்தை சொல்றேன் நான். ஓம் நம சிவாய. பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். 30 வருஷம் சர்வீஸா? ஓம் நம சிவாய நம. அண்ணாமலைக்கு ஒன்று சாமி. இன்னைக்கு ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க, அவங்க பேரு நான் சொல்றேன். இன்னொருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அண்ணாமலையார் சார்பா சொல்லிட்டாங்க அவங்க. நமச்சிவாய். நீங்க புதுசா இருக்கீங்க? గిరివాలయం டெய்லி இங்கே பார்க்குறேண்ணே. రూమ్లో డబ్బులు లేవు. ரூமுக்கு டப்பு இல்லையா? எத்தனை 48 டேஸா? 41 டேஸ் வேண்டுதலா? சரி அமைச்சு. நமச்சிவாய் சாமி. இது பெரிய ப்ராசஸா இருக்குது, இவ்வளோ பேர். இல்லை, இன்னைக்கு ரொம்ப மோசம் சாமி. அப்படியே வழியிலே கை காமிக்கிறாங்க. அப்படியே வழியிலே கை காமிக்கிறாங்க. நிறைய பேர் எல்லாம் காலையில் பார்த்தா இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. எனக்கு சரி, வாங்கிக்குவாங்க சாமி. அன்னதானம் கொடுத்துருக்கீங்க, செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓஹோன்னு இருக்கணும். அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய். நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய். நல்லா அன்னதானம் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ 100 பேர் அன்னதானம் கொடுத்துருக்கீங்க, நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நம சாமி. யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓம் நம சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓஹோன்னு இருங்க. நமச்சிவாய் சாமி. சந்தோஷம். எல்லாத்துக்கும் பக்ரீத், எல்லாத்துக்கும் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓம் நம சாமி. நல்லா சந்தோஷமா இருக்கு. சரி சாமி, சந்தோஷம். நீங்க சாப்பிடணும், உடம்பு பாருங்க. அவன் தள்ளார் சொல்ல முக்கிய
என்ன ஊர் நீங்க? நான் சொன்ன சாமி. அசுனாக சொல்றியா? சைக்கிள் கொடுக்குறேன், பத்திரமா வச்சுக்கணும். உஷாரா இருக்கும் சாமி. அதுதான் சொல்றேன், பண்ணுவேன். அதுதான் சொல்றேன், சைக்கிள் வந்து உஷாரா வச்சுக்கணும். வேற மற்றவங்களாம் சில பேர்லாம் வித்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் இது பண்ணிடக்கூடாது. எனக்கு வேணும் சைக்கிள். சரி தரேன், நான் பத்திரமா வச்சுக்கணும். அந்த தாத்தா சைக்கிள் இது போகணும், இது போட்டு ரொம்ப கஷ்டமா சொன்னேன். சரி சாமி தரேன், நான் பத்திரமா வச்சுக்கணும், உஷாரா வச்சுக்கங்க. ஏன்னா சில பேருக்குலாம் நான் கொடுத்து வித்துட்டாங்க, வித்துட்டு போயிட்டாங்க. அதனால தான் நான் அந்த பண்ற வேலையை பண்ணல. நான் இது அந்த தாத்தாவது சைக்கிள். சரி 2-3 நாள் யார் இருக்கட்டும் சொல்லி வாங்கி வச்சேன். சாப்பாடு சாமி, ஒரு சாப்பாடு தான் சாமி நான் சாப்பிட்டேன். சரி சைக்கிள் தரேன், பத்திரமா வச்சுக்கணும். என்ன இந்தாங்க. ஓம் நமச்சிவாய். இந்த தாத்தா சைக்கிள் தாத்தா போனதால உங்களுக்கு கட்சிக்குது, பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க ரெடி பண்ணிக்கங்க. என்ன எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், காத்தடிச்சு ஓட்டுறது தான். பாத்துக்குங்க. தாத்தாவது தான் பொட்டி இப்போ ரெடி பண்ணிச்சு. அது உன் பேர் என்ன சாமி? என் பேர் கலாநிதி. கலாநிதி. சரி சரி சாமி, வரட்டுமா? போயிட்டு வரேன். நம்ம சரி, சாப்பாடு கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? சரி, பத்திரமா வச்சுக்கோங்க. என்ன சைக்கிள் வந்து தாத்தாவுக்காக ரெடி பண்ணது, அவர் போனதால அந்த சைக்கிளை கொடுக்குறேன். இப்பவும் சொல்றேன், இந்த பொருள் இத்தனை வாட்டி நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க எங்கன்னா போனா கூட தாத்தா மாதிரி எங்கிட்டே கொடுத்துட்டு போங்க. சரியா? போயிட்டு வாங்க. நமச்சிவாய். நன்றி நன்றி. இங்கேயும் போற மாதிரிலாம் கிடையாது. இங்கே தான் சொல்றாரு. நான் என்னால சரி வண்டி கொடுக்குற மாதிரி இருந்தா உங்ககிட்ட. சரி, யார்கிட்டையும் வித்துட்டு போயிடாதீங்க சாமி. சாமி போயிருக்காங்க சாமி அந்த மாதிரி. இல்லைன்னா நான் ஏன் சாமி இவ்வளோ வாட்டி சொல்றேன்? என் காலை வந்து புடிச்சாரு சாமி ஒருத்தர், இதே இடத்துல உட்காந்து. என்ன சாமி நீங்க பாத்தீங்களா, சைக்கிள் வேணுங்க, ஐயோ சைக்கிள் கொடுங்க, எனக்கு பிள்ளைங்களாம் விட்டுச்சுன்னு காலை வந்து புடிச்சாரு. சைக்கிள் கொடுத்தேன், 10 நாள் இருந்தார். 11 நாள் இந்த சைக்கிளை ஒருத்தர்கிட்ட வித்துட்டு கிளம்பிட்டாரு. அதெல்லாம் யோசிச்சுதான் சொல்றேன். அவருக்கும் கால் இல்லதான், யாரையும் நம்ப முடியல. அதனாலதான் சொல்றேன். சரிங்க. நமச்சிவாய். நமச்சிவாய். தண்ணி வேணும்னு வாங்கிக்கோங்க ஐயா. வாங்க வாங்கிக்கோங்க, வாங்க. ரொம்ப நாளா இருக்காருங்க. சேர்த்து விட்டுலாம். அன்னைக்கு நான் அமிச்சனை கூட அமிச்சிட்டு இருக்கலாம்ல. ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. அது தனியாக செலவு பண்ணிருக்க முடியாது இல்லை ஐயா. நீ கூட அமிச்சுனா அப்படியே கூட அமிச்சிருந்தா இவர் இந்த நாள் தான் வந்தார் ஐயா. முடியல, அதான் பார்த்தேன். ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? போனீங்களா? அப்படியே ஊர்ல இருக்க வேண்டியதானே? ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? ஊருக்கு போனீங்கல்ல? இப்ப என்ன ஊர் நீங்க? ராமநாதபுரம். இப்போ ராமநாதபுரம் போய் தான் வந்தீங்களா? ஊருக்கு போயிட்டு அப்படியே கோயிலில் விசேஷத்துக்காக. ஆனால் உங்கள் வீட்டுக்கு தானே போனீங்க? அங்கே தான் போனீங்க. ஏன் அங்கேயே இருக்க வேண்டியது தானே? விடலை. யார் விடலை? இருக்க சொல்லல. அவங்க இருக்க சொல்லலையா? திருவண்ணாமலை இருங்கன்ட்டாங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? எத்தனை பசங்க? குழந்தை இல்லை. மனைவி இல்லை. இப்ப மனைவி இல்லை, குழந்தை இல்லை. அதனால யாருமே இல்லை. இப்ப ரோட்ல இருக்கிறீங்க, அதே இருக்கீங்க. இங்க இருந்த வரைக்கும் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருவோம். வெளியே போயிட்டோம்னா நான் சமூக நலத்துறை நம்பர் கொடுக்குறேன். இங்கே இருக்கிற சமூக நலத்துறை நம்பர் கொடுக்குறேன். நீங்களாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நம்ம எல்லாமே மாறிட்டாங்க. நீங்களாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். வயசான முதியோர் இருக்கார், அவர் உங்களால் ஹோமில் விட முடியுமா அப்படின்னு சொல்லுங்கள். நான் நம்பர் தரேன். சரி. ஃபோன் வச்சுக்கிறீங்களா? ஃபோன் இல்லையா? எழுதி கொடுத்துருங்கம்மா. பேனா வச்சுக்கிறியா? எழுதி கொடுத்துரு. நீங்கள் ஐயா, நீங்கள் நம்ம ஆசிரமம் எதுவும் வச்சில்லைங்களா ஐயா? ஆசிரமம் எதுவும் வச்சில்லையே. கொஞ்சம் நீங்கள் கொடுங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் இங்கேருந்து அமுச்சு அவங்க உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, நீங்களே வர வச்சு எங்களுக்கு அனுப்புறீங்களான்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அவங்க. சொல்லிட்டுங்களா? 91500 500 58248. நீங்கள் பண்ணுங்க. சரி, மாரிங்க முடியாத ஒரு இல்லைன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அந்த முதியோர்லாம் அங்கே தான் போகணும். நீங்கள் தனியாக காசு கொடுத்தா போவீங்களா? நீங்கள் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்ககிட்ட பண்ணி சொல்லுங்கள், இவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள்.
அப்படி இல்லைன்னா நாளைக்கு வரேன். நான் அவர் ஐயாவை கேட்கணும். ஏன்னா அங்கேயே ஸ்ட்ரென்த்து நிறைய இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஐயாவை கேட்கணும். ஐயாவை கேட்டுட்டு அவர் வர சொன்னாருன்னா என்னால் முடிஞ்சதை எதனா ஹெல்ப் பண்ணி நான் அனுப்பி விட்றேன். சரிங்க. இல்லையா? உங்கள் பேர் என்ன? முருகேசன். 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 வைஃப் பேர் முத்துலட்சுமி. ஒய்ஃப் பேர் முத்துலட்சுமி. எப்போ இறந்தாங்க ஒய்ஃபு? 5 வருஷம். 5 வருஷமாக ஒய்ஃப் இறந்ததால பிள்ளைங்க எல்லாத்தால இப்படியே இருக்கிறீங்களா? அது உடம்புல தெம்பு இருந்ததுனால. உடம்புல தெம்பு இருந்துச்சுன்னா ஏதோ வியாபாரம் பார்த்துக்கோங்க. உடம்புல தெம்பு இருந்துச்சுன்னா என்ன வியாபாரம் பார்த்துக்கோங்க. இப்போ தெம்பு இல்லைன்றதால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. என்ன வியாபாரம் பார்த்துட்டு இருந்தீங்க? இந்த சைக்கிள் வியாபாரம், பிளாஸ்டிக் ஜாமான், பிளாஸ்டிக் சாமான் அது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி. நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. அப்படி ஏன்னா நாங்கள் நிறைய பேர் அனுப்ப இங்கே இருக்கிற ஆசிரமக்காரங்களாம் யார் ஒன் டே ஃபுட் அனுப்பிச்சாங்களா, அவங்களுக்கு வேறு வேலை இல்லைங்க. கிரிவலப்பாயில் இருக்கிற 2000 பேர் எங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க எங்ககிட்ட அப்படின்ற மாதிரிலாம். அதனால தான் இங்கேருந்து வெளியில் அனுப்புகிறேன் நான். ஃபோன் பண்ணுவார். நாளைக்கு இங்கே இருங்க, நாளைக்கு விட்டுருங்க, ஒரு 2-3 நாளுக்கு இங்கே இருங்க, 2-3 நாளைக்கு இங்கே இருக்கட்டும். அவர் வந்து கேட்டுட்டு சூழ்நிலை எப்படி இருக்கோ ஒன்று இவர் அங்கே வந்து பஸ் ஏற்றி அனுப்ப முடிஞ்சால் அனுப்பி விட்டுறேன். சரி. புதுக்கோட்டை போகிறீங்களா? ஃபஸ்ட்டு இங்கே கேட்டுக்கலாம், இந்த ஊரில் கேட்டுக்கலாம். இந்த ஊரில் முடியல அப்படின்னா புதுக்கோட்டைக்கு போங்க. என்ன நீங்கள் கோட்டு மழைக்கோட்டு கொடுத்தீங்களா? மழைக்கோட்டு கொடுத்தா? இங்கே தான் இருந்தேன். மழைக்கோட்டு கொடுக்கும்போதெல்லாம் இங்கே தான் இருந்தீங்களா? என்ன பண்ணுறது ஐயா, என்ன பண்ணுறது? எல்லாருக்குமே இதான் நிலமை. எனக்காகட்டும் யாருக்காகட்டும் எல்லாருக்கும் இதான் நிலமை. வயசாகி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ பெரிய ஒரு அரசாங்கம் மாதிரி எதனா ஒன்று எடுத்து இந்த மாதிரி முதியோர்கள்லாம் வந்து வயசான முதியோர்கள்லாம் ஒரு ஊருக்கும் ஒரு அரசாங்கம் தான் பண்ணணும். ஒரு ஊருக்கும் ஒரு பெருசாக ஒரு முதியோர் இல்லம் கட்டி ஒரு ஊருக்கும் அம்மா ஹோட்டலில் எப்படி சாப்பாடு போடுறாங்க அந்தமாரி ஒரு 3 வேளையை சாப்பாடு போட்டு அதை பராமரித்து அதுக்கு இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புண்ணியமாக போவோம். இப்போ அவங்களுக்கு நான் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. எதுக்கோ செலவு பண்ணுறாங்க. பேர் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பாரு, பாதவர் ஒரு சிரிப்பே பாரு, அப்படியே குழந்த மாதிரிக்கிறாரு. என்ன வயசாகும் உங்களுக்கு? சார் வணக்கம். தூங்குறீங்களா? சரி ரெஸ்ட் எடுங்க சார், ரெஸ்ட் எடுங்க. இல்லை ஒரு தாத்தா ஒருத்தர் ஒரு 80 வயசாகுது, கொஞ்சம் பேசுகிறாரு நடக்கிறாரு. அவர் எதனா நம்ம ஆசிரமத்தில் சேர்த்துக்க முடியுங்களா சார்? சரிங்க சார். நான் கூட புரியல, எங்க இருந்து சார்? இல்லை யாருமே இல்லைங்களா சார்? அவருக்கு குழந்தை கூட கிடையாதா? அவங்க மனைவி இறந்துட்டாங்களா, அன்னையிலேருந்து தனியாக தான் இருக்கிறாராம், யாருமே இல்லைங்களா? சரி, அதனால தான் எனக்கு உங்ககிட்ட அனுப்பலாமா அப்படின்றது கேட்டேன். சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். நான் இப்போ தாத்தா வீடியோ எடுத்து ஒரு வீடியோ மட்டும் அனுப்பிச்சி விட்டுட்டுங்களா? நான் அனுப்பி விட்றேன் சார். தேங்க்ஸ். இப்போ போகிறீங்களா? புதுக்கோட்டை போகிறீங்களா? சரி, காசு கொடுத்து விட்றேன், இட்டு விட்டுவாங்க. அந்த அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுறது தாத்தா, உன்னை அப்படியே விட்டும் போக முடியல. அடுத்தது போனால் நான் இப்போ அடுத்தது உன்னை விட்டுட்டு போனால் சத்தியமாக சொல்கிறேன், பொய் சொல்ல நான். இப்போ நான் உன்னை கடந்து நான் போனேன்னா வீட்டுக்கு போகிற வரைக்கும் யோசனை இருக்காது, நாளை வரைக்கும் யோசனை இருக்கும். என்னடா நம்மக்கிட்ட கேட்டாங்க, நம்மளால் வந்து என்னடா பண்ண முடியன்ற ஒரு உறுத்திக்கினே இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் அந்த டீட்டெயிலாம் சொல்கிறீங்களா? ஐயா நமச்சிவாய, வணக்கம். உங்கள் பேர் என்னங்க ஐயா? ஐயா என் பேர் முருகேசன். என்ன ஊர்? ராமநாதபுரம். ராமநாதபுரம். உங்களுக்கு யாரும் இல்லைங்களா? யாருமே இல்லை. மனைவி குழந்தைங்களா? இல்லை, குழந்தை இல்லை. யாருமே இல்லையா? ரோட்டில் தான் இருக்கீங்களா? சரி, முதியோர் இல்லம் போறீங்களா? முதியோர் இல்லம் போறீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லையா முதியோர் இல்லம் போறதுல? இடமே இல்லை. சரி, கவலைப்படாதீங்க, நான் அனுப்பி விடுறேன் முதியோர் இல்லத்துக்கு. நீங்க போங்க, அவங்க உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. சரிங்களா? சந்தோஷமா? ஏன் தாத்தா அழுவுறீங்க? நீங்கள் வயசு கம்மியாக இருக்கு, என்ன உங்கள் காலில் விழுந்து. ஐயோ தாத்தா, அப்படிலாம் சொல்லக்கூடாது தாத்தா. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன நிலைமை எப்படி?
சரி நான் இப்போ அனுப்பி விட்றேன், இப்பயே அனுப்பி விட்றேன் உங்களுக்கு. நீங்கள் போயிட்டு வாங்க, அங்கே ஐயா இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு உங்களை. சரியா? முடிஞ்ச அளவுக்கு இப்போ அனுப்பி விட்றேன். கொஞ்சம் பஸ்ஸுக்கு காசுலாம் கொடுத்துட்றேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் போய் உங்கள் பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, நான் இப்போ அனுப்பி விட்றேன். என்ன? இருங்க அவர் எடுத்துகிட்டு வருவார். நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். இங்கே எடுத்தாத்தா, இங்கே இருங்க. அதான் அட்ரஸ் இருந்தா விசிட்டிங் கார்டாண்ணா? விசிட்டிங் கார்டு வாங்கிருக்கீங்க? அண்ணா ஃபோனில் விசிட்டிங் கார்டு சேவ் பண்ணியிருக்கியா? நம்ம சரியா, நான் சொல்லிட்டேன், ஃபோன்லலாம் எல்லா டீட்டெயிலும் பேசிட்டேன். நான் இப்போ பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன், நீங்கள் அவர் உங்களை கூட்டிகிட்டு போவார். சரியா? போயிட்டு வரேன். நமச்சிவாய், போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சரிங்க, அழுகக்கூடாது. என்ன சரிங்க, எதுக்கு அழுகுறீங்க? நடக்க முடியாம கீழே விழுந்துட்டீங்களா? நடக்க முடியாம? ஆமாம், காயமாக இருக்கு. சரி 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 சரி, நான் அனுப்பி விடுறேன். சரியா? முன்னாடியே என்கிட்ட சொல்லாமல் விட்டாரு. இல்லை முன்னாடி சொல்லியிருந்தா கூட நம்ம அனுப்பிச்சிட்டு ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போனதா தங்கச்சி நீ திருவண்ணாமலையே போய் இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களே. அட கடவுளே. சரி தாத்தா, அவங்க வீட்லேயும் என்ன பிரச்சனையோ அவங்களையும் பார்க்கணும்ல. அட்ரஸ் கொடுக்குறேன், போய் விட்டுட்டு வரீங்களா? விட்டு வரல, அவரே கிளம்பிடுவார் இல்லையா? அவருக்கு போயிடுவார். சரி குடிங்க, வரீங்களா? என்ன எது சொல்லுங்க. இல்லை கூப்பிட்டு வந்துடுறேன். கூப்பிடுறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை. வேற இல்லை, பரவாயில்ல. நாங்கள் தம்பி ஒருத்தருக்கார், அவரை கூட அனுப்பிச்சிடுறேன். உங்களுக்கு தயக்கமாக இருக்குன்னு விடுங்க, பரவாயில்ல. அது நீங்கள் சொன்னதே சந்தோஷம். அவர் இல்லைன்னா வேணா நான் வந்து உங்களை கூட்டிட்டு போகிறேன். சரியா? போயிட்டு வாங்க. நினச்சோம் போதுமா? கையில் வச்சுக்கோமா? பத்திரா. அவங்க வீட்டில் கூட ஃபோன் நம்பர்லாம் வச்சுருக்காரு. ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களா? வேணாமா? அவங்க தங்கச்சிங்களா? அவங்க தங்கச்சி அவங்க வீட்டுக்கார் கூட இருப்பாங்க. அப்போ இவர் அவங்க அண்ணன் ஒரு நாள் 2 நாள் ஊரில் போய் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சொல்கிறேன், இவருக்கு மனைவி அந்த மாதிரி இருந்துருது வேற. இப்போ அவங்க தங்கச்சி வீட்டில் ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? தாத்தா எதனா நீங்கள் போயிடுங்க திருவண்ணாமலைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே குத்த சொல்ல முடியாது. அவங்களும் நீங்கள் பெத்த அப்பா அம்மாவே பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு 10 நாள் சாப்பாடு போடலாம், அவ்வளோதான் பண்ணுவாங்க. நீ காலகட்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறது? இன்னும் பண்ண முடியல. போகலாம் தாத்தா, கவலைப்படாத. என்ன போயிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாரு தாத்தா. போயிட்டு பத்திரமா இருங்க, உடம்ப பார்த்துக்கிங்க. சரியா? சரி, போய் உட்காருங்க. பஸ் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆகும். இந்த இதில் காசு வந்து 1400 ரூபாய்க்குது. சரி, சாப்பிட்றதுக்கு 200 ரூபா வச்சுக்கோங்க. தாத்தா, இது என்ன காசு? இவர் சேர்த்து வச்சுக்கிறான். நீ சேர்த்து வச்ச காசா? சரி, வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. எனக்கு கொடுக்குறியா? காசு எனக்கு கொடுக்குறாரா? ஐயா இது வந்து இந்த காசு 1500 ரூபாய் வந்து அவர்கிட்ட கொடுத்துரு, சந்திரசேகர் சார்கிட்ட. இவருக்கு எதனா வாங்கி கொடுப்பாரு. சரியா? இவர் எனக்கு கொடுக்குறாரா காசு? குணம் பாருங்க, அந்த குணம் அந்த குணம் 1500 ரூபாய்க்கு இது. நான் கொடுக்குறேன், வாங்க. இதை சார்கிட்ட கொடுத்துருங்க. பஸ் காசு கொடுத்துட்டேன் நானு. வாங்க, பஸ் எனக்கு அனுப்பி விடுவாங்க. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. பாய் 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 பாய். ஏதோ ஃபோன் பண்ணுமா? இட்டுன்னு போப்பா. போயிட்டு வர. பாய் பாய். தாத்தா எனக்கு காசு கொடுக்குது பாரு மாமா. சிரிக்குது அப்படியே. சரி சரி விடு. சரி விடு. வணக்கம். நமதில்ல மார்க்கெட்டிலிருந்து தலைமை சேவகர் சந்திரசேகரன் பேசுகிறேன். திருவண்ணாமலை ஒன் டே ஃபுட் வினோத்குமார் சார் வந்து நமதில்ல மார்க்கெட்லேக்கு முருகன் தாத்தாவை அனுப்பி வச்சுருக்கிறாங்க. இவங்களை இறுதி காலம் வரைக்கும் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு இதன் வாயிலாக உறுதியளிக்கிறேன். வினோத்குமார் சாரு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க.
இனிமேல் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டமாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இனி உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் நான் உங்களோட மயனா உங்களை பத்திரமா பார்த்துப்பேன், கவலைப்படக்கூடாது. சரிங்களா? நிச்சயமா. சரி, அப்போ வினோத்குமார் சாருக்கு என்ன சொல்லிவிட? நான் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன். எதிர்பார்த்ததை விட இந்த அவர் நல்லா பார்த்துக்கிறார். அவர் எப்படி சொல்ல உங்களை இல்லை, அவங்களை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு பத்திரமா இங்கே இருக்கிறாங்க, எதுவும் கவலைப்பட வேண்டாம், நான் சொல்லிடுறேன். சரி, சரிங்களா? ஓகே, எது வேணுனாலும் நீங்கள் இந்த கேட்கணும், அது நான் கண்டிப்பாக நான் பண்ணி தந்துடுறேன். சரிங்களா? சரி, வாங்க தூங்கலாமா? வசதி வந்தது, உங்களுக்கு தூக்கம் வருதா? சரி சரி, வாங்க. வணக்கம். புதிய நமது இல்லம் அறக்கட்டளையிலிருந்து தலைமை சேவகர் சந்திரசேகரன் பேசுகிறேன். இந்த பதிவு ஒன் டே ஃபுட் வினோத் சாருக்கு. வினோத் சார், நீங்கள் புதிய நமதுலம் அறக்கட்டளைக்கு 4 சாதுக்களை அனுப்பி வச்சுருந்தீங்க. அவங்கள நல்லபடியாக இறுதி வரைக்கும் வச்சு பார்க்குறது என் பொறுப்புன்னு இதன் வாயிலாக வினோத்குமார் சாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா. அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா. ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா. உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल कण्णित्तु कण्णाय कण्णिன்றி காணுமை காணுவதென்றால் அருணாச்சல காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल गिरियुरुवागिय கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल முற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சல பூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சியும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சல கொடியில் கடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கோபமில் குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சல கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜலஜ மலர்த்தியருணாச்சல சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போ